and as well as tomorrow it will be impacting that North Tamil Nadu as well as South Andhra Pradesh. आज तो शाम तक राहत की कोई गुंजाइश नहीं है क्योंकि सिस्टम ये अलोंग दी कोस्ट नॉर्थ की तरफ बढ़ते रहेंगे और शाम तक चेन्नई के आसपास करीब 30 किलोमीटर समुद्र के अंदर रहेगा। और साउथ कोस्टल एपी के कहे तो वो कल तक उस वहाँ बारिश होगी और आसपास की जो थोड़ा सा इलाका रायलसीमा या तेलंगाना में वहाँ भी एक दो डिस्ट्रिक्ट्स में भारी वर्षा होने की तो संभावना है। டித்துவா புயல் வரும்னு சொன்ன உடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருக்கிறார்கள். அரசாங்கத்துடைய உயர் அதிகாரிகள் தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அழைத்து வைத்து பேசி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் விளைவாக மிகப்பெரிய பாதகங்கள் சேதாரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. பொதுவாக உயிர் சேதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நேற்றைய தினம் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். அதுவும் பார்ப்போம் என்று சொன்னால் செவறு இடிந்து 2 பேரும் மின்சாரம் தாக்கி 2 பேரும் இறந்திருக்கார்கள். பயிர்கள் ஏறத்தாழ ஒரு 50,000 ஹெக்டேர் அளவுக்கு நீரிலே மூழ்கி இருக்கிறது. அதையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டிருக்கிறது. தண்ணீர் வடிந்த பிறகு அதனுடைய பாதிப்புகளை பார்த்து தகுந்த நடவடிக்கையை நம்முடைய அரசாங்கம் எடுக்கும். மக்கள் மத்தியில் என்ன மாதிரி வரவேற்பு இருக்கு சார்? டெபுட்டி சிஎம்னுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த மழையை பொறுத்தளவுக்கு நேற்று ராத்திரி 11 மணிக்கு டெப்டி சிஎம் வந்தாங்க. நம்முடைய ஆய்வு மையத்தில் அவங்க ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அவங்க போய் அங்கே இதில் போய் அந்த கால் சென்டரில் போய் எந்தெந்த இடத்துல கால் வந்ததோ ஒரு கால் பேசி நீங்கள் சொன்ன அந்த வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டு முடிஞ்சிருக்குன்னு கேட்ட பிறகு தான் இங்கேருந்து போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பரேஷனுக்கு போனாங்க. கார்பரேஷனில் போய் எந்தெந்த சப்வேயில் பூரா தண்ணி நிற்குதா, சப்வேனுடைய பொசிஷன் என்னங்கிறதெல்லாம் அவங்க பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த கால் சென்டர்லையும் பார்க்குறாங்க. அதனால் நம்முடைய துணை முதலமைச்சரை பார்த்து போது பகல் தான் இல்லை, பகல் இரவு 2 நேரங்களும் வேலை பார்க்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கார்கள். சிஎம் என்னன்னா எல்லா வகையிலும் முன்னெச்சரிக்கை, எந்த விதமான பாதிப்பு இல்லாத அளவுக்கு மக்கள் மத்தியிலே அரசாங்கம் நம்மளை கவனிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இல்லாமல் நாம் முன்கூட்டியே எல்லா வேலையும் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கா. அதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசு அதிகாரிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். It will be there, actually not exactly vanished from this area, but it will be there till first morning as a depression, and after first also after becoming a depression, it will be impacting the South Andhra Pradesh coast and that area. So today and as well as tomorrow, it will be impacting that North Tamil Nadu as well as South Andhra Pradesh. And this strong wind, now it is 80 kmph, gusting to 90 kmph, but it will gradually decrease. After some time, it will become 60 to 70. And then by evening time, it will become, it will be the squally wind, 50 to 60 kmph. But thereafter, it will be there, and rainfall, mainly that extremely heavy rainfall will be there over Tamil Nadu, northern Tamil Nadu coastal belt, and heavy to very heavy rainfall will be there also south coastal AP area. तो सर, गिबास साइक्लोन की वजह से साउथ के कई इलाके हैं जहां भारी बारिश हो रही है, जनजीवन प्रभावित हो रहा है, क्या कुछ प्रेडिक्शन है, कब तक लोगों को राहत मिलेगी?
आज तो शाम तक राहत की कोई गुंजाइश नहीं है, क्योंकि सिस्टम ये अलोंग द कोस्ट नॉर्थ की तरफ बढ़ते रहेंगे और शाम तक चेन्नई के आसपास करीब 30 किलोमीटर समुद्र के अंदर रहेगा। सो बारिश लगातार आज पूरे दिन चलती रहेगी उधर। एंड साउथ कोस्टल एपी के कहे तो वो कल तक उस वहां बारिश होगी और आसपास की जो थोड़ा सा इलाका रायलसीमा या तेलंगाना में वहां भी एक दो डिस्ट्रिक्ट्स में भारी वर्षा होने की तो संभावना है। Sir, not only India, Sri Lanka is also deeply affected. Yeah, Sri Lanka, actually that's impact over Sri Lanka actually now already reducing and already reduced. Now it is from Jaffna very far from, so Jaffna where we can see that this is the tip of North Sri Lanka, so it is very far from Jaffna. So now it is only isolated heavy rainfall sometimes occasionally will be happening, but mostly the weather is over Sri Lanka. But now our coastal belt will be impacted till another day.